Por allá. ஒரு மைதானமாக அமைதியா விளக்கினை ஏற்றி வைக்குமாறு இன்றைய விழாவின் சிறப்பு. அவரை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக யாழ் இடைக்காடு மகாவித்தியாலய ஆசிரியர் திரு எஸ் சிவசுகிதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு முரளிதரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து சமூக மாற்றத்துக்கான ஊடக மைய அவரை தொடர்ந்து திருப்பூனா மகாலிங்கம் அவர்களும் சமூக மாற்றத்துக்கான ஊடக மைய தலைவர் திருப்பானா காண்டீபன் அவர்களும் அவர்களோடு தொழில்நுட்ப உத்தியோகத்தர் திருக்கீனா ஸ்ரீதரன் அவர்களும் நம்முடைய விழாவினை அலங்கரித்துக் கொண்டிருக்க இந்த ஒரு மைதானமாக அமைதியான ஒரு மைதானமாக இங்கே காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. அருகிலே நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற மாலை சந்தி வரதராஜ பெருமானம் வீற்றிருக்க இந்த போட்டிகள் சிறப்பாக நடைபெற்று இங்கே இறுதி கட்டங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. 10 பந்து பரிமாற்றங்களை கொண்ட போட்டியாக அது நடைபெற காத்திருக்கின்றது. இன்றைய விழாவினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வராயா கயேந்திரன் அண்ணா அவர்கள் 2006ஆம் ஆண்டு அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலே இந்த மற்றொரு பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வருகின்றது. 26 ஓட்டங்கள் 3 இலக்க பந்து பரிமாற்றங்கள் நிறைவிலே 29 ஓட்டங்கள் ஒரு வீரர் வந்திருக்கின்றது. காரணத்தினால் கிளப் மட்டத்திலான போட்டித் தொடர்களை எந்த ஒரு அணியும் முன்வந்து நடத்த தயாராக இருப்பதில்லை. அதற்கு ஒரு மூல காரணம் என்னவென்றால், இந்த இப்படியான சுற்று தொடர்களை நடத்தும் பொழுது அந்த அணிக்கு தேவையான பண வசதிகளோ அதோ பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்டத்திலே இந்த காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இதனால் பிரீமியர் லீக்கின் வளர்ச்சியானது
யாழ் மாவட்டத்திலே ஓங்கி இருக்கின்றது. இதனால் நாங்கள் கழக மட்டத்திலான போட்டிகளை ஒரே ஒரு அணி மைக்கேல் அணி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடங்களாகவும் 17 வயது, 19 வயது, 21 வயது, 35 வயது என்று எல்லா பிரிவினரையும் ஊக்குவிக்கும் முகமாக இந்த சுற்றுத்தொடரை நிறைவு செய்துள்ளோம். இன்றைய இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலானவர்கள் போன், அதாவது தொலைபேசியிலே மூழ்கி இருக்கும் பொழுது எங்கள் இடத்து இளைஞர்கள் இப்படி ஒரு வியர்வை சிந்தி இப்படி ஒரு சுற்றுத்தொடரிலே விளையாடுவதை பார்க்கும் போது பெருமையாக இருக்கின்றது. அத்துடன் இன்று விளையாடிய அணிகள் வெற்றி பெற்ற அணிகள் மாத்திரம் வெற்றியாளர்கள் இல்லை, தோல்வியற்றவர்களும் இதிலிருந்து ஒரு படிப்பினையை பெற்றுக்கொண்டு இதிலிருந்து மீண்டு வந்து அடுத்தடுத்த சுற்றுத்தொடர்களிலே அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்பது எனது ஒரு அவாலாகும். இப்படியான சுற்றுத்தொடர்களை அனைத்து கழகங்களும் முன்வந்து நடத்த வேண்டும். இன்றைக்கு 10 வருடங்களுக்கு முதல் எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்திலே 40-50 டூர்னமெண்ட்டுகள் ஆர்கனைஸ் செய்து நடத்தப்படும். ஆனால் இந்த காலகட்டத்திலே ஒரு 2-3 அணிகள் மாத்திரமே தொடர்ச்சியான இப்படி ஒரு சுற்றுத்தொடர்களை நடாத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மற்ற அணி தலைவர்களும் இதனை யோசித்து நீங்களும் ஒரு வடமராட்சியில் சிறந்த ஒரு சுற்றுத்தொடரை நடத்த வேண்டும் ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக இன்றைய விழாவிற்கு அதிதியாக கலந்து கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திரு சுபாஷ் கனகரட்னம் சட்ட ஆலோசகரை உங்கள் முன்னிலையில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். மரணித்த மாவீர செம்மல்களை மனதிருத்தி இன்றைய நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அன்புக்குரிய செல்வராஜா கஜேந்திரன் அண்ணன் அவர்களே, அன்புக்குரிய சிறப்பு விருந்தினர்களே, எத்தனை தடைகள் வந்தாலும் தங்களுடைய காலத்தின் பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மைக்கேல் விளையாட்டுக் கழகத்தினரே, அன்பார்ந்த இளைஞர்களே, வீரர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த விளையாட்டுக் கழகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். மைக்கேல் விளையாட்டுக் கழகம், மாலு சந்தை மைக்கேல் விளையாட்டுக் கழகம். முதல் தடவையாக உங்களால் அழைக்கப்பட்டு ஒரு விருந்தினராக வந்திருக்கின்றேன். பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு பல மாவீரர்களையும் போராளிகளையும் உபந்தளித்தது உங்களுடைய விளையாட்டுக் கழகம், இந்த மண். அது மாத்திரமில்லாமல் இற்றை வரை சோரம் போகாதே தமிழ் தேசியத்தோடு ஒன்றித்து பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுடைய கழகம். அந்த வகையில் உங்களுடைய சேவையும் தமிழ் தேசியத்தோடு ஒன்றித்து பயணிக்கின்ற அந்த ஆளுமையும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன், விரும்புகின்றேன், போற்றுகின்றேன். சொல்லுவார்கள், இளைஞர்கள் எந்த அளவு நூல் நிலையத்திற்குள்ளும் மைதானத்திற்குள்ளும் இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அந்த நாட்டிலே குற்றங்கள் குறையும். நீங்கள் எந்த அளவுக்கு மைதானத்திற்குள்ளேயும் நூலகங்களுக்குள்ளேயும் செலவிடுகின்றீர்களோ நேரத்தை, அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலமும் சிறக்கும். அந்த நாட்டிலும் குற்றங்கள் குறைவாக இருக்கும். ஏனென்றால் படிக்கிற பிள்ளையும் விளையாடுற பிள்ளையும் ஒழுங்காக இருக்கும் என்பது நியதி. அந்த வகையில் உங்களுடைய இந்த விளையாட்டு ஆளுமை மென்மேலும் பெருக வேண்டும். வெறுமனே விளையாடுவதோடும் படிப்பதோடும் மட்டும் நின்று விடாது. உங்களுடைய விளையாட்டுக் கழகத்தினுடைய மூத்தவர்கள் பலர் எந்த நோக்கத்திற்காக தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தார்களோ, களமாடினார்களோ, அவற்றையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்று நாங்களும் நீங்களும் எங்களுடைய மண்ணிலே தமிழர்களாக வாழுகின்றோம், விளையாடுகின்றோம். ஆனால்
எங்களுடைய அடிப்படை இருப்பையை கேள்விக்கிடமாக்கக்கூடிய ஏக்கிய ராட்சியம் என்கின்ற ஒரு அரசியலமைப்பு மிக விரைவிலே இந்த ஆளுகின்ற ஜேவிபி என்பிபி அரசால் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட இருக்கிறது. இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் இந்த மண் பறிபோகும். எங்களுடைய நிலங்களை, எங்களுடைய உரித்துக்களை இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு கபலீகரம் செய்ய போகிறது. எங்களுடைய இருப்பு இல்லாமல் போகிறது. இதை தடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் தன்மான தமிழர்களாக உங்களுடைய மூத்தவர்கள் காட்டிய வழியிலே இந்த ஏக்கிய ராட்சியம் என்கின்ற அரசியலமைப்பை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். உங்களுக்கு வீசப்படுகின்ற பந்துகளை எவ்வாறு அடித்தாடுகிறீர்களோ, எல்லைக்கோட்டை தாண்டி விரட்டி அடிக்கிறீர்களோ, அதே போல ஏக்கிய ராட்சியமையும் வடகிழக்கிற்கு வெளியே விரட்டி அடிப்பதற்கு நீங்களும் எங்களோடு இளைஞர்களாக கைகோர்க்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்து இந்த நிகழ்விற்கு எங்களை அழைத்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி, தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தலைவன் வகுத்த வழியிலே அணிவகுத்து செல்லடா என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணா குறிப்பிட்டது போல எங்கள் கழகத்திலும் தமிழ் தேசிய கட்சிக்கு மாத்திரமே நாங்கள் இதுவரை காலமும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான ஒழுங்குகளை செய்து கொடுத்து இருக்கின்றோம். அதாவது தேசிய கட்சிகளுக்கு எங்களுடைய மேடையை ஒரு காலமும் நாங்கள் கொடுத்ததில்லை. தொடர்ச்சியாக நாங்கள் நேரடியாக பரிசளிப்பு விழாவுக்கு செல்லலாம். 17 வயது பிரிவிலே அந்த அணியில் கொஞ்சம் வாங்க, பிடிச்சிடலுங்க ஒருக்கா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அப்படி இங்கே பாருங்க, போட்டு அப்படி பிடிச்சேன்னு பாருங்க. இங்கே பாருங்க, பிடிச்சோண்டு இங்கே பாருங்க, அப்படி இங்கே பாருங்க, அப்படி இங்கே பாருங்க, அப்படி இங்கே பாருங்க. பேசு திருப்பி வந்து பேசுகிற மாதிரி. சரி, இங்கே பாருங்க. என்ன அப்படி நேரம் அப்படி. சரி, இந்த சுற்றுத்தொடரானது 17 வயது 19 வயது இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்காகவே எங்களால் நடத்தப்பட்டது. முக்கியமான அல்வாயு தானியின் 11 வீரர் மேடையில் வந்து இணைந்து கொள்ளுங்கள். பாருங்க, அப்படி இங்கே பாருங்க, பிடிச்ச வந்து இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அப்படி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அப்படி இங்கே பாருங்க. சரி, இங்கே பாருங்க எல்லாரும். கொஞ்சம் நடுப்பாங்க. அப்படியே இங்கே பாருங்க, அப்படி இங்கே பாருங்க. கொடுத்துட்டு பிடிச்சன பாருங்க, பிடிச்சன பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க.
சரி சரி கொஞ்சம் நடப்பாங்க. சரி அப்படி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எல்லாரும், இங்கே பாருங்க இல்லைங்க அப்படியே நில்லுங்க. இங்கே பாருங்க அப்படி, இங்கே பாருங்க நீங்கள், இங்கே பாருங்க எல்லாரும், இங்கே பாருங்க சரி பிடிச்சோன்னு இங்கே பாருங்க அப்படியே, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அப்படியே சரி இங்கே பாருங்க சரி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அப்படியே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எல்லாரும் கொஞ்சம் திரும்பிங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சரி இப்போ வாங்கி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சரி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அப்படி வாங்கி, இங்கே பாருங்க இல்லைங்க தக்கது மேன் ஆஃப் த சீரீஸ் இங்கே பாருங்க, நீ அதான் நீ மெட்ட மச்ச அடிக்கல போல ஏதா உண்டு. இங்கே பாருங்க அப்படி, இங்கே பாருங்க மாற்றி சரி தீமாக இல்லையா இங்கே பாருங்க அப்படி போட்டுட்டு இங்கே பாருங்க சரி இங்கே பாருங்க அப்படியே, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சரி இங்கே பாருங்க சரி இங்கே பாருங்க அப்படியே, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சரி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க இங்கே பாருங்க இல்லை இல்லை எல்லாரும் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எல்லாரும் இங்கே பாருங்க
இங்கே பாருங்க தம்பி வெட்டி குடிக்காடு தம்பி வெட்டி குடிக்காடு அங்க பாக்க